Hi all, it's Sunday afternoon and I'm Bakshi. நிறைய பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்டாங்க லாங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்க அப்படின்ட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா இருந்தால் நல்லாயிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா இல்லைன்னு பண்ணுங்கள், இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ அன்றைக்கி சண்டே ரொம்ப லேசியாக போன டே. ஸோ 2 o'clock இருக்கும் நான் கிச்சனுக்குள்ளே வரப்பவே லன்ச் பண்ணுறதுக்கு. ஸோ வந்ததும் ரைஸை வச்சிட்டோம்னா அது ரெடி ஆகிறதுக்குள்ளே கிரேவி பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு அந்த டே. ஸோ மார்னிங்கே வந்து சிக்கன் கிரேவிக்கும் ஃப்ரைக்கும் வந்து சீசனிங் பண்ணி வச்சிட்டேன். ஆக்சுவலி மார்னிங் நாங்கள் சாப்பிட்றப்பவே 11:30 ஆயிடுச்சு. ரொம்ப லேட்டாக தான் அன்றைக்கி எல்லாமே பண்ணுது. அண்ட் ஈவினிங் ஷாப்பிங் வேறு போக இருக்குது. ஸோ அதனால் குயிக்காக பண்ணிகிட்டு இருந்தேன். குயிக்காக சிக்கன் கிரேவி ஒன்று பண்ணிவிட்டு ஃப்ரை மட்டும் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணேன். பட் பீன்ஸ் கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையும் ஒரு மாதிரி லைட்டாக ஒரு கிரேவி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இதில் எதுவும் ரெசிபீஸ் வேணுனாலும் சொல்லுங்கள், ரெசிபி வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மாசி. எப்போ நான் பீன்ஸ் செஞ்சாலும் இப்படி லைட்டாக மாசி போட்டேன்னா வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். நான் ஏன் சிக்கன் கிரேவிக்கு தேங்காய் பால் போடுறேன் அப்படின்னா, கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் நைட்டுக்கு டின்னருக்கும் ஈஸியாக இருக்கும் எனக்கு அப்படின்ட்டுன்னு. ஏன்னா நைட்டுக்கு வெளியே போகிற வேலைகள் இருக்குது. ஸோ குயிக்காக எல்லாம் ரெடி பண்ணி ஒரு 3:30 இருக்கும் நான் சாப்பிட்றப்ப. நம்ம நாட்டுக்கோழி சிக்கன், ஐ மீன் கறி சிக்கனும் இல்லை நாட்டுக்கோழியும் இல்லை, அப்படி இல்லாத மாதிரி. எனக்கு சரியாக சிக்கன் பற்றி தெரியல. எப்பயுமே நான்வெஜ்க்கு இப்படி அனியன் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் 2 பேரும் அப்படியே பேசிட்டு சாப்பிட்டு அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் போல் கிரேவிங்காக இருந்துச்சு. போய்ட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து அதுவும் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஈவினிங் ஷாப்பிங் கிளம்பியாச்சு. எனக்கு ஒரு பார்ட்டி வேர் ஒன்று எடுக்கணும். ஸோ அதுக்கு தான் போனது. பட் எதுவுமே செட் ஆகலை. அப்புறம் இந்த வீக் தேவையான வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.